கிராட்டிடியூட்னா என்ன? நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத நினச்சி நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறது. என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்படுறதை விட எதெல்லாம் இருக்குன்னு நினச்சி நம்ம நன்றி உணர்வோடு இருக்கோமோ அதுதான் கிராட்டிடியூட். இந்த கிராட்டிடியூட், இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது நல்ல வாழ்க்கைக்கான, நல்ல மனநிலைக்கான ஒரு அடித்தளம் அப்படின்னே சொல்லலாம். கிராட்டிடியூட் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக வந்து சேரும். 2 நாளைக்கு முன்னாடி மின்னல் அடித்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான உண்மை புலப்பட்டுச்சு. நான் இதுக்காக உட்காந்து யோசிச்சுட்டுலாம் இல்லை, நான் வேற ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு சடனாக இந்த ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. இவ்வளோ நாள் நம்ம கிராட்டிடியூட் பற்றி பேசியிருக்கோம், நம்மளும் கிராட்டிடியூடை உணர்ந்திருக்கோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது எப்போ அப்படின்னா, நம்மளை விட யாராவது கஷ்டப்படும் போது அவங்க கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்காக வருத்தப்பட்டதுக்கப்புறம் இம்மீடியட் நெக்ஸ்ட் தாட், பரவாயில்ல நம்மக்கிட்ட இதாவது இருக்கே அப்படின்னு நினச்சி நம்ம வந்து நன்றி உணர்வோடு இருந்திருக்கோம். நல்ல விஷயம்தான், அதில் தப்பு சொல்லலை. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்த நிம்மதி நாடு அப்படின்னு தானே மயக்கமாக கலக்கமாக பாட்டும் நமக்கு சொல்லுது. ஆனால் எனக்கு பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நாம் நன்றி உணர்வோடு இருக்க, நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு நமக்கு ஞாபகப்படுத்த, நம்ம ஆக்சுவலாக எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோன்றதை நாம் உணர, இன்னொருத்தருடைய வலியும் வேதனையும் குறையும் தான் நமக்கு காரணமாக இருக்கணுமா? ஏன் அதை பார்க்காமையே நமக்குள்ள எவ்வளோ இருக்குது, நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளால் உணர முடியாதா? நான் எனக்குள்ளே சொல்லிக்கிட்ட விஷயம் என்னென்னா, நெக்ஸ்ட் டைம் நீ நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்கு இன்னொருத்தருடைய வலிக்கும் கஷ்டத்துக்காகவும் வெயிட் பண்ணாத. அடுத்த நொடி, அடுத்த மணி நேரம், அடுத்த நாள் அப்படின்னு எப்போவுமே நன்றி உணர்வோடு இருக்கிறது தான் ஆக்சுவலாக நேர்மையான விஷயம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான உண்மை எனக்கு பட்டப்போ இந்த எபிசோடில் இன்னும் 5 முக்கியமான ஹார்ட் ஹிட்டிங்கான உண்மைகளை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இதில் 1வது உங்கள் வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருக்கும், உங்கள் மனசை லேசாக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இருக்கேன். வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே நலமா. மோஸ்ட் ஆஃப் த கான்வர்சேஷன்ஸில் இப்போ நம்ம பேசும்போது இந்த ஒரு வரியை மறக்காமல் பேசிகிட்டு இருக்கோம். டைம் எப்படி ஓடுதில்ல அப்படின்றத கண்டிப்பாக ஒரு தடவையாவது நம்ம பேசிடுறோம். நம்ம யார் கூட கான்வர்சேஷனில் இருந்தாலும், அது ஃபோன்லேயே இருக்கலாம், இல்லை நேரில் பேசும்போதாக கூட இருக்கலாம். இந்த கால ஓட்டத்தில் நம்ம ஒரு முக்கியமான உண்மையை மறந்துடுறோம். அதுதான் இன்னைக்கான முதல் ஹார்ட் ஹிட்டிங் ட்ரூத்தாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். முதல் உண்மை என்னன்னா, நம்ம என்னைக்கோ ஆசைப்பட்ட விஷயத்த ஆக்சுவலாக எப்போவோ அடைஞ்சிட்டோம். அதை அடைஞ்சு நம்ம அதை கடந்தும் வந்துட்டோம். ஸோ ஒரு நாள் நம்ம இதுக்காக ஆக்சுவலாக ஆசைப்பட்டோம் அப்படிங்கிறதையே கால ஓட்டத்தில் நம்ம மறந்துடுறோம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோ கால்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப கேஷுவலாக நம்ம ஒரு ஃபோன் எடுத்து இன்றைக்கி வீடியோ கால் பண்ண முடியுது, அவங்க உலகத்தோடைய எந்த மூலையில் இருந்தாலும். ஸோ இது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அற்பமான சாதாரணமான விஷயம். இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் டே திங் தானே. எதுக்கு நம்ம இதுக்கு இவ்வளோ எக்ஸாஜரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணும். ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், ஸ்கூல் படிக்கும்போது அம்மா ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அவங்க ஒரு 11 o'clock போல் எனக்கு லேண்ட்லைனில் கூப்பிடுவாங்க. என்ன பண்ணுற, போட்டு வச்ச அந்த ஜூஸ் குடிச்சியா, ஹார்லிக்ஸ் குடிச்சியா அப்படிலாம் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ படிச்சிருக்கேன் எல்லாம் கேட்பாங்க. அப்போ நான் யோசித்தேன், அம்மா இப்போ ஆஃபீஸில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா எப்படி இருக்கும், அவங்க என்கிட்ட பேசும்போது அவங்க ஆஃபீஸில் இப்போ என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்குமே அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ரொம்ப சமீபமாக தான் அம்மா பற்றி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த விஷயம் ஞாபகம் வந்தது. ஆமாம்ல, நம்ம வீடியோ கால் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எவ்வளோ நாள் யோசிச்சுருக்கோம். ஆமாம்ல, ஃபோன் பேசும்போது பார்த்துட்டு பேசினா எவ்வளோ நல்லாயிருக்கும்னு நம்ம நினச்சிருக்கோம். இன்றைக்கி அது எவ்வளோ ஈஸியாக நடக்குது அப்படிங்கிறத நினச்சி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு இந்த பாயிண்ட் தோணுது. அப்போ லைஃப்பில் எப்போவோ நம்ம ஆசைப்பட்டது பெரிய ஆசையாக இருக்கணும்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன ஆசையாக கூட இருக்கலாம். பட் அதை நம்ம கடந்துடுறோம். ஒரு நாள் இதுக்கு ஆசைப்பட்டோம், இதை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறத பாஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லாமல் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். அண்ட் மோர் ஓவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது எல்லாமே எப்போவுமே அந்த வெயிட்டிங்லேயே இருக்கணுங்கிறது தான். அரைவிங் அப்படிங்கிறதே வந்து நமக்கு பழகாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வெயிட்டிங்லேயே இருக்கும்போது அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன அப்படின்ற அவசரம் தான் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்டு அது எப்போ நடந்துச்சு, அதை நீங்கள் நோட் பண்ணிங்களா இல்லை கடந்து வந்துட்டிங்களா? ஆர் இப்போ கூட அது நடந்துட்டுருக்கலாம், ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். 2வது முக்கியமான உண்மை அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் சொல்கிறத நிறைய பேர் ஒத்துக்காமல் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன்.
ஹீலிங் அண்ட் ஃபீலிங் கிரேட் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச். மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணதை வந்து எல்லாருமே போட்டுகிட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் தன்னை அவமதிச்சவங்களுக்கு முன்னாடி தான் இப்படி இருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காக மாஸ் மியூசிக்லாம் போட்டு அவங்க எப்படி மாறி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டுவாங்க. ஸோ ஜென்ரலாக நம்மளை ஹர்ட் பண்ணவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது தான் ரிவெஞ்ச். ஸோ அண்ணாமலையிலேருந்து எல்லாமே வந்து இதை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த ஈகோவால் ட்ரைவ் பண்ணப்பட்டு நம்ம இப்படி ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் எனக்கு படுற உண்மை, அதுவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் உணர்ந்த உண்மை என்னென்னா, அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. யாராவது நம்மளை காயப்படுத்தினாங்கன்னா அந்த காயத்திலேருந்து மீண்டு வந்து நாம் ஆக்சுவலாக ஒரு பியூட்டிஃபுல்லான பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழறது அப்படிங்கிறதே ஒரு நல்ல ரிவெஞ்ச் தான். அண்ட் இன்னொன்று, அந்த ரிவெஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையே ஆக்சுவலாக நம்ம நல்லா இருக்கும்போது ஃபேட் அவுட் ஆகிடும். நம்ம யாருக்கும் நம்ம எப்படி இருக்கோங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. நம்ம ஆக்சுவலாக நம்மளை நேசித்து நம்மளை மதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை அவமானப்படுத்தினவங்க வந்து ரொம்ப தூரத்தில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து அவங்க ரியாக்ஷனை கவனிக்க வேண்டிய அவசியம்லாம் நமக்கு இருக்கவே இருக்காதுங்கிறது தான். ஸோ ஹீலிங் அண்ட் ஃபீலிங் கிரேட் அதுவே போதும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுவே வந்து நம்ம பெஸ்ட்டான ஒரு லைஃப்பை வாழறோம் அப்படிங்கிறத ஆக்சுவலாக யாருக்கும் உணர்த்த தேவையில்லை. சப்போஸ் உணர்த்தணுன்னா கூட அதுவே உணர்த்தும். வார்த்தைகள் தேவைப்படாது, ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டோ மாஸ் மியூசிக்கோ தேவைப்படாதுன்னு எனக்கு தோணுது. மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை, குறிப்பாக நீங்கள் பிறரால் காயப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஒரு ஹீலிங்காக இருக்கும். நம்ம லைஃப்லேருந்து பிரிஞ்சு போன நபர்கள் சில பேர் இழப்புகள் கிடையாது, பாடங்கள். என்னோட லைஃப்பில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, நம்ம ஒரு நபரை 3 நாள் சந்தித்தாலும் சரி, இல்லை 30 வருஷமாக அவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்னாலும் சரி, அவங்க நம்ம லைஃப்குள்ளே வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். நம்ம ஃபோன் எடுக்கலாம், ஐதர் நம்ம வாட்ஸ்அப் சேட் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் கான்டாக்ட் செக்ஷன் போய் அதில் இருக்கிற பெயர்களை பாருங்கள். ஒவ்வொரு பேராக பார்க்கும்போது அவங்க நம்ம லைஃப்பில் ஏற்படுத்தின அந்த ஒரு பாதிப்பு அது வந்து ரொம்ப லைட்டாகவும் இருக்கலாம், இல்லை ரொம்ப ஹார்ஷாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பற்றி டக்குன்னு ஞாபகம் வரும். இல்லாட்டி அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். இல்லை அவங்க நம்ம லைஃப்பில் இருந்ததுனால நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இல்லை அவங்க கூட இருந்த ஒரு மெமரி நமக்கு ஞாபகம் வரும். இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்ம சந்திக்கிறவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இம்பேக்டை நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நான் ரீசெண்டாக இந்த எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தப்போ, நான் ட்ராவல் பண்ணும்போது சந்தித்த ஒரு 2-3 பேர், அவங்க கூட இப்போ நான் டச்சில் கூட இல்லை, அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியாது. பட் அவங்க பேசின சில முக்கியமான விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருந்தது. ஹேண்ட்லூம் பற்றி நான் ஒரு ட்ராவல் பண்ணேன் என்னோடய ஃப்ரெண்ட் கிருஷ்ணாவோட சேர்ந்து. அப்போ வந்து இந்த கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அவங்களோட ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு காந்தி கிராம் யூனிவர்சிட்டியில் நான் ஒருத்தரை சந்தித்தேன். அப்போ அவர் வந்து இந்த கைத்தறியை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா, கன்சியூமபிள் ப்ராடக்டாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயம் சொன்னார். அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய பெரிய ஜவுளி கடைக்கெல்லாம் போய் அந்த பைகளை கொண்டு போகும்போது எவ்வளோ ஒரு கர்வத்தோடு கொண்டு போகிறோம். நான் இங்கே ஷாப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொண்டு போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி கைத்தறி ப்ராடக்ட்ஸ்க்கும் அந்த ஒரு வேல்யூ வரணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதை கொண்டு வரணும் அப்படின்னா அதோடைய ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லேருந்து மார்க்கெட்டிங் ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான சேஞ்ச் அப்படிங்கிறது வந்தாகணும். மக்கள்கிட்டையும் இந்த கைத்தறி பயன்படுத்துறதுக்கான அந்த ஒரு அவேர்னஸை வந்து நம்ம பில்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா கைத்தறி அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம வாங்கணுன்னா ஐதர் கவர்மெண்ட்டோட அந்த இதில் தான் அஃபோர்டபுளாக வாங்க முடியும். இன்னும் சில கைத்தறி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பாடிக்கு ஸ்கின்கெல்லாம் சூட் ஆகுற மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அது ஆர்கானிக் காட்டனால் ஆயிருக்கு அப்படின்னாலே அதோடைய விலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். கை வேலைப்பாடலில் செய்யும் பொழுது அதோடைய ப்ரொடக்ஷன் காஸ்டே ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அது இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இந்த கைத்தறி அப்படிங்கிறத ஒரு கன்சியூமபிளான, அஃபோர்டபுளான, அதே நேரத்தில் பெருமைக்குரிய விஷயமா நம்ம கன்சியூம் பண்ணுறது மூலமாக தான் இதை நம்மளால் வளர்த்த முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ ஜென்ரலாக அவருடைய கான்டாக்டை பார்த்தப்போ எனக்கு இந்த லெசன் ஞாபகம் வந்தது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் கான்டாக்ட்ஸ் அப்படியே பாருங்கள், ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒருத்தர் சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். நம்ம வாழ்க்கையில் சில நபர்கள் நமக்கு கிடைச்ச படிப்பினைகள். 4வது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அர்த்தமுள்ள விஷயங்கள் எதுவுமே
அளவிடப்படக்கூடியவை கிடையாது, இல்லாட்டி இதுக்கு இவ்வளோ மதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவை கிடையாது. இப்போ நான் சொல்கிற ஒரு இமேஜை கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு அறை இருக்குது, நம்ம அறையிலேயே நம்ம ஜன்னல்லேருந்து வெயில் விழக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் நிலத்தில். அப்போது நம்ம ரூமே ஒரு கலரில் இருக்கும், அந்த ஜன்னல்லேருந்து வெயில் படும்பொழுது அந்த இடம் மட்டும் வித்தியாசமான ஒரு கலர்லேயும் வெளிச்சத்துலேயும் நமக்கு புலப்படும். அந்த வெயில் படுற இடம் எவ்வளோ இதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் போய் கால் வச்சோம்னா உணர முடியும். அந்த வெயில் படுற இடத்துல ஒரு பூனைக்குட்டி போய் படுத்துக்குது. இப்போது இந்த விஷயத்த நான் டிஸ்கிரைப் தான் பண்ண முடியுது, பட் அந்த உணர்வு அது எவ்வளோ இதம் கொடுக்கக்கூடியது, இந்த என்டையர் எக்ஸ்பீரியன்ஸும் எவ்வளவு அழகானது அப்படிங்கிறத நம்மளால் நம்பர்ஸில் குவான்டிஃபை பண்ணவே முடியாது. அதே மாதிரி நாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒரு நாள், தனியாக இருக்கோம் அப்படின்னு கூட நினைக்கிற ஒரு நாள், எதிர்பாராத விதமாக நமக்கு வர ஒரு ஃபோன் கால், அதிலிருந்து அந்த பக்கம் வரக்கூடிய வாஞ்சையான ஒரு குரல் கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், அந்த உணர்வை நம்மளால் குவான்டிஃபை பண்ண முடியுமா? முடியாது. ஸோ வாழ்க்கையிலேயே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மீனிங்ஃபுல் திங்ஸ் எல்லாமே அன்குவான்டிஃபைபிள் தான். அதை நம்மளால் மெஷரே பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் என்ன மதிப்பு அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிலது ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமானது, அதை நம்ம மனசார அது கிடைக்கும்போது கம்ப்ளீட்டாக உணர்ந்துடலாம் அப்படின்றது தான் 4வது மிக முக்கியமான உண்மை. 5வது பியூட்டிஃபுல்லான ஒரு உண்மை என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ, நம்ம எதை பார்க்குறோமோ, நம்ம யாரை சந்திக்கிறோமோ, எதெல்லாம் நமக்கு பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே அப்பப்பவே அப்ரிஷியேட் பண்ணிடலாம். சில சமயம் ஒருத்தங்க ரொம்ப நல்லா சர்வ் பண்ணுறாங்க ஒரு ஹோட்டலில் அப்படின்னா அவங்களுக்கு டிப் வைக்கிறது தான் நம்ம செய்கிற ஒரு பெரிய விஷயம் நம்ம நினைக்கலாம். பட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது அவங்களுக்கு நாம் ஜென்யூனாக ஒரு பாராட்டு தெரிவிக்கிறது, ஆர் ஒரு நன்றியை தெரிவிக்கிறது. அதே மாதிரி நம்ம டெய்லி வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு தான் அப்படின்னாலுமே அந்த சாப்பாடு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம வெளிப்படுத்துறது அவ்வளோ நேரம் அந்த எஃபர்ட் போட்டு சமைச்சவங்களுக்கான ஒரு நல்ல அப்ரிசியேஷனாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் அப்ரிசியேஷனை முடிஞ்ச அளவுக்கு உடனே தெரிவிச்சுறது நல்லது. இன்றைக்கி காலகட்டத்தில் சோஷியல் மீடியாலாம் வந்ததுனால நெகட்டிவிட்டி தான் ரொம்ப அசால்ட்டாக பரவிட்டுருக்கு. இது நல்லால அது நல்லால, நீ யார் பெரிய இதுவா அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் நம்ம அப்படியே தீ மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கோம் குமார். ஆனால் நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே நல்லதை டக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஒருத்தங்களை பார்க்குறோம் அப்படின்னா நிஜமாவே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிடலாம், அப்போவே செஞ்சிடலாம். இல்லை நம்ம அப்புறம் சொல்லலாம் அப்படின்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அடுத்த வருஷமே விஷயங்கள் எல்லாம் வேறு மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம லைஃப்பில் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது மட்டும் தயங்காமல் உடனே பண்ணிடுறது நல்லது. அதில் மட்டும் நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண வேண்டாம், லேசினஸ் காட்ட வேண்டாம், டக்குன்னு பண்ணிடலாம். இந்த 5 உண்மைகளையும் இன்றைக்கி நான் ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா, கண்டிப்பாக ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷனில் இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுது. சில சமயம் இதுவே உங்களுக்கு பெரிய ஆறுதலாகவும் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் இதே மாதிரி ஒரு வீடியோஸில் ஐ திங்க் ஒரு 2 years முன்னாடி பண்ணேன். இன்றைக்கும் எனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் யார் அப்படிங்கிறத எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு அந்த வீடியோவே எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். இதை விட முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், உங்களோட லைஃப்பில் நீங்கள் இந்த 5 உண்மைகள் கூட இல்லை, உங்கள் லைஃப்பில் உங்கள் உணர்வு பூர்வமாக நீங்கள் உணர்ந்த ஏதோ ஒரு உண்மையை கூட நீங்கள் யோசித்து இன்றைக்கி எழுதி பாருங்கள். கண்டிப்பாக அதை நீங்கள் ரீவிசிட் பண்ண டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது நிச்சயமாக உதவியாக இருக்கும். இன்னைக்கான எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு மனமே நலமா எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி.